காதல் தோல்வி ஒரு 25% என்றாலும் சமாதானம் தரும் என்று எண்ணின பாவ சந்தோஷங்கள். காதிலே ஒரு சத்தம், பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்கு தற்கொலை தான் முடிவு, நிம்மதி கிடைக்காது, தற்கொலை செய்து ஏதோ ஒரு சத்தம் என்னை தூண்டிக் கொண்டிருந்தது. மாத்திரை போட்டுக்கொள், எல்லாத்துக்கும் உனக்கு விடிவு கிடைக்கும். ஒரு எண்ணம் என்னை ஆட்கொள்ள ஆரம்பித்தது. வேறொரு தீய சக்தி எனக்குள்ளே டிப்ரெஷன் மூலமாய் நுழைந்து விட்டது எனக்கு தெரிய முடியும். ஒரு 5 மணி இருக்கும், கதவை தட்டுகிறது போல ஏற்பட்டது. திறந்தேன். ஒரு வயதான பெண்மணி, 10 வயது இருக்கும். என்னை பற்றி உன்னுடைய மூத்த சகோதரி வந்து சொன்னபடியால் சந்திக்க வேண்டும் என்று அவளோடு வந்தேன். கிறிஸ்துவ வாழ்க்கையில குறுக்கிடும் போதுதான் உனக்கு ஒரு நம்பிக்கை உண்டாகும். ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். நான் நின்று கொண்டு அதை கவனித்துக் கொண்டே இருந்தேன். தீரென்று அந்த அம்மாவுக்கு பின்னால் தூய்மையான பரிசுத்தமான தெய்வம் ஆவியாய் நின்று கொண்டிருக்கிறதை உணர முடியும். அடுத்த நிமிடம் தபால் என்று தரையில் விழுந்தேன். எப்படி அவரை பார்த்த உடனே எனக்குள்ள ஏதோ ஒன்று நடந்தது. ஒரு பாறை போல என்னுடைய நெஞ்சை அழுத்தி கொண்டிருந்த அந்த டிப்ரெஷன் என்னை விட்டு விலகுனதை உணர்ந்து, வேதத்தில் வாசிக்கிறோமே, யோவான் 8:36 குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அதை நான் உணர்ந்தேன். 9 மணிக்கு நன்றாய் படுத்துட்டேன். அன்றைக்கு எத்தனையோ மாதங்கள் கிடைக்காத தூக்கம், எத்தனையோ வருஷங்கள் கிடைக்காத மன நிம்மதி, ஒரு பெரிய ஆறுதல், ஒரு தெய்வீகமே எனக்குள்ள வந்து குடியேறி விட்டதை போல ஒரு உணர்வு. அதுதான் பாவ மன்னிப்பா, அதுதான் ரட்சிப்பா, அதுதான் தேவனுடைய பிள்ளையாய் மாறுவதா? எனக்கு அந்த அனுபவத்தை மறக்கவே முடியாது. மறுநாள் காலையிலே ஒரு 5 மணி 4:30 மணிக்கெல்லாம் எழுந்துட்டேன். பொதுவாக நான் எழும்போது தலைமை கீழே போதும் சிகரெட் பாக்கெட் வைத்திருப்பேன். ஒரு நாளைக்கு ஒரு 20 சிகரெட்டாவது காலையில் 2 குடிச்சிட்டு ஒரு ப்ரூ காஃபி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் எழுந்திருப்பேன். ஆனால் அன்றைக்கு எனக்கு சிகரெட்டை ஒன்றும் தேடலை. எழுந்த உடனே எனக்குள்ளே இருந்த சந்தோஷத்தினால கட்டில் பக்கத்தில் முழங்கால் போட்டு நன்றி இயேசுவேன்னு சொன்னேன். நீர் என் வாழ்க்கையில் வந்ததுக்காக நன்றி, இல்லாவிட்டா பரிதாபமான நிலைமை ஏற்பட்டிருக்கும்.